இன்னைக்கு ஒரு விஷயம் படித்தேன், அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்பர்ஸ் சாப்டர் 11ல் மோசஸ் கடவுள்கிட்ட சொல்கிறாரு, கடவுளே 6 லட்சம் பேர் என் கூட இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதம் ஃபுல்லாக இறைச்சி போடணும், நான் வெஜிடேரியன் கொடுக்கணும்னா எங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடித்தாலும் பத்துமா, கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் எடுத்தா கூட சேர்த்தா கூட பத்துமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொஸ்டின் வைப்பார். அதுக்கு கடவுள் கேட்பாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு கேட்பார். நம்மளும் இதே மாதிரி தாங்க நிறைய வாட்டி கடவுள்கிட்ட போய், கடவுளே என்னுடைய பண பிரச்சனை, என்னுடைய கடன்கள் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியுமா, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆஸ் இஃப் அவருக்கு தெரியாதுங்கிற மாதிரியே. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறது, கடவுளுடைய கை குறுங்கவில்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அண்ட் அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா அது ரொம்ப சர்ப்ளஸாக தான் இருக்கும். அதை அப்படியே படிக்க படிக்க அதில் தெரியுது, அந்த குவேலை கடவுள் அனுப்பும் போது, அதாவது கிட்டத்தட்ட 2 கியூபிட்ஸ் 3 அடி உயரத்துக்கு சுற்றிலும் ஒரு நாள் உடைய பயணம். ஒரு நாள் பயணம் அப்படின்னா ரொம்ப பேர் மினிமமாகவே இன்றைக்கி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 1 ஹவருக்கு 1 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வச்சா கூட, இன்றைக்கி மேரத்தான்லலாம் கிட்டத்தட்ட 1 ஹவரில் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாகவே கிராஸ் பண்ணிடுறாங்க. அது மேக்ஸிமம் லிமிட்டாக வச்சுக்கலாம். ஆனால் பேர் மினிமமாக ஒரு ஹவருக்கு 1 கிலோமீட்டர்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர், ரொம்ப பேர் மினிமமாக 25 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு 3 அடி உயரத்துக்கான குவேல். அதுதான் கடவுள் கொடுத்த சர்ப்ளஸ். ஸோ கடவுளுடைய கை என்றைக்கும் குறுங்கவில்லை. அவர் கொடுக்கும்போது எல்லாமே சர்ப்ளஸாக தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக காத்துருங்க, அவரை நம்புங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த குவேலில் இருக்கக்கூடாது, அந்த திங்ஸில் இருக்கக்கூடாது. அவர் என்ன கொடுக்க போகிறாரு, எப்படி கொடுக்க போகிறாருங்கிறதுல இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கணும். அவரை விசுவாசிங்க.